ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் 1 கொரிந்தியரின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 57ஆம் திருவசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஜெயம் நம்முடைய தேவனிடத்திலிருந்து நமக்கு வருகிறது. அவதான் நமக்கு ஜெயத்தை தருகிறார். நம் மாம்சத்தின்படி பார்த்தால் தாளந்து, திறமைகள், மற்ற காரியங்கள், இதுதான் நமக்கு ஜெயத்தை கொடுக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அதெல்லாம் ஜெயத்தை தராது, தோல்வியை தான் தரும். நீங்க பாருங்களேன், ஒரு மனிதன் ஜெயித்தவனை போல தெரிவான், ஆனால் அவன் தோல்வி அடைந்தவனாக இருப்பான். நீங்க ஓட்ட பந்தயத்துல ஓடுகிறவர்ல பார்த்தீங்கன்னா நல்லா ஓடி ஜெயிச்சிருவாங்க. ஆனா பின்பு பார்த்தீங்கன்னா அவங்க போதை எடுத்திருக்கிறார்கள், ஊக்க மருந்து எடுத்திருக்கிறார்கள், அதனால்தான் ஓடினார்கள் என்று சொல்லி ஒரு பெரிய குழப்படி வருகிறதை நாம் காண முடியும். சில நேரத்தில் அவர்களுக்கு கொடுத்த பரிசை கூட திரும்ப வாங்கிக் கொள்ளுகிறதையும் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஒரு சமயம் ஒருவர் ஒரு போட்டியில் ஜெயித்து விட்டார். ஆனால் அவர் ஜெயித்து பரிசை வென்று அவர் நாடு திரும்புவதற்கு முன்பே அவர் பாலினத்தின் மேல் குறை கண்டுபிடித்து அவருக்கு கொடுத்ததான அந்த கிஃப்ட், அதாவது பரிசை திரும்ப பெற்றுக்கொண்டார். இப்படி நிறைய விஷயங்கள் நடக்கும். நான் வெற்றி பெற்று விட்டேன். எண்டவர் என்கிற விண்கலம் வானத்தில் சீறி பாய்ந்தது. அதில் கல்பனா சாவ்லா என்கிறவர் பிரயாணம் பண்ணார். அந்த கல்பனா சாவ்லா மேலிருந்து திரும்ப வரும் பொழுது பாதிப்பு ஏற்பட்டது. தோல்வி, ஜெயம் இல்லை. அதே போல வில்லியம்ஸ் அவர்களும் அங்கே போய் மாட்டிக்கொண்டார்கள். திரும்ப வரவே முடியவில்லை. பல மாதங்கள் கழித்து வந்தார்கள். இன்னும் அவர்கள் ரெக்கவர் ஆனார்களா, சுகமானார்களா நமக்கு தெரியாது. அப்ப நான் வெற்றி பெற்று விட்டேன், நான் ஜெயித்து விட்டேன் என்று தன் சுய பலத்தின் மேல் சாய்ந்திருக்கிற மனிதனுடைய வெற்றி எல்லாம் தோல்வியாகத்தான் முடிகிறது. ஆனால் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே ஜெயம் பெறுகிறவர்கள் தான் வெற்றி அடைகிறார்கள். நீங்கள் உதாரணத்திற்கு தாமஸ் ஆல்வா எடிசன், அது மாத்திரமல்ல, இன்னும் பல பண்டிதர்கள், ஆராய்ச்சியாளர்கள், விஞ்ஞானிகள், இவர்களை நீங்கள் உற்று கவனித்து பார்ப்பீர்களேயானால் வேதத்தின்படி அவர்கள் தேவனை தேடி அவர்தான் அவர்களுக்கு ஜெயத்தை கட்டளையிடுகிறார் என்பதை நாம் பரிபூர்ணமாய் அறிந்து கொள்ள முடியும், புரிந்து கொள்ள முடியும். ஒரு சமயம் இந்த நிலக்கீல், அதாவது இன்றைக்கு ரோடுகள் எல்லாம் தார் என்று போடுகிறார்களே, அந்த நிலக்கீல் அது எங்கே கிடைக்கும்? அந்த நிலக்கீலை கொண்டு நாம் என்னெல்லாம் செய்யலாம் என்பதை ஒரு மனிதன் ஆராய்ச்சி செய்தார். அந்த மனிதன் அந்த நிலக்கீல் கிடைப்பது எங்கே என்பது அவருக்கு தெரியவில்லை. ஒரு நாள் அவர் வேதத்தை வாசித்துக் கொண்டிருந்த பொழுது அந்த வேதத்தில் 2 இடங்களில் ஆரம்பத்திலேயே வரும். ஒன்று, நோவா தன் பேழைக்கு நிலக்கீழ்னாலே அந்த ஓட்டைகளை, அதாவது ஒரு பலகைக்கும் மற்றொரு பலகைக்கும் இடையே உள்ள
அந்த ஓட்டைகளை அடைத்தார் என்று சொல்லப்பட்டது. இன்னொரு விஷயம் சொல்லப்பட்டிருந்தது. மோசேனுடைய அந்த நாணல் பெட்டி நிலக்கீழினால் பூசப்பட்டு தண்ணீர் உட்புகாதபடி அது பாதுகாக்கப்பட்டது. அப்ப நிலக்கீழ பூசினால் தண்ணீர் உட்புகாது. இது நோவாவுடைய பேழையில் இருந்தது, இங்கேயும் இருந்தது. எனவே இதை அறிந்து ஆராய்ச்சி செய்த அவர் அது எங்கே கிடைக்கும் என்று அவர் தேடின பொழுது நைல் நதிக்கரையில் அந்த நிலக்கீழ் கிணறுகள் இருந்ததை வேதம் குறிப்போடு சொல்லியிருக்கிறது. அவர் போய் அந்த இடத்தில் பார்த்த பொழுது நிறைய நிலக்கீழ் கிணறுகள் அங்கே இருந்தது. இப்பொழுது இருக்கிற எகிப்து, அரபு இந்த நாடுகள் எல்லாம் அந்த நிலக்கீழ் கிணறுகள் நிறைந்திருக்கிற நாடுகள். அவர் போய் அதிலிருந்து அந்த க்ரூட் ஆயில் என்று சொல்லுகிற இந்த கச்சா எண்ணெயை அவர் எடுத்து அதற்கு பின்பு அதில் ஆராய்ச்சி செய்த பொழுதுதான் பெட்ரோலியம் ப்ராடக்ட், பெட்ரோல் கிடைத்தது, ஒயிட் பெட்ரோல் கிடைத்தது, பெட்ரோல் கிடைத்தது, டீசல் கிடைத்தது, கெரோசின் கிடைத்தது. அதில் பல பை ப்ராடக்ட்கள் கிடைத்தது. அதுல இன்னொரு விஷயம், அதுல கடைசியா வர்றது தான் தார் என்று சொல்லுகிற அந்த நிலக்கு கீழ். ஆனா அதற்கு முன்பு அதுல வேக்ஸ் எடுத்தார்கள், மெழுகு அதுல தான் கிடைத்தது. இப்படி அதை கொதி நிலைக்கு கொண்டு வர பல ப்ராடக்ட்களை அதிலிருந்து உருவாக்கினார்கள். அவர் வெற்றி பெற்றார். எப்படி வெற்றி பெற்றார்? ஆண்டவருடைய திருவசனம். அதனால்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் நமக்கு வெற்றியை தருகிற கர்த்தர். தோல்வியில் இருக்கிற நீங்கள் உங்கள் சுயபலத்தை சார்ந்தால் தோல்வி. பாவத்திலிருந்து ஒரு விடுதலை இல்லையா? நீங்கள் உங்கள் சுயபலத்தில் சார்ந்தால் தோல்விதான். சாபத்திலிருந்து ஒரு விடுதலை இல்லையா? நீங்கள் சுயபலத்தில் சார்ந்தால் தோல்விதான். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பிடித்து கொண்டால் அவர் ஜெயம் கொடுக்கிறவர் என்பதை மறந்து விடாதீர்கள். வெற்றியை நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துகிறார். இந்த காலை வேளையில் உங்களையும் ஜெயிக்க பண்ண போகிறார். அதற்காகத்தான் இத்தனை காரியங்கள் உங்களுக்கு உதாரணமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்களும் ஜெயிக்க பிறந்தவர்கள், தோற்க பிறந்தவர்கள் அல்ல. இயேசுவை பிடித்து கொள்ளுங்கள், ஜெயம் நிச்சயம். ஆமென்.